திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. பாஜக கூட்டணிக்கு நடிகரின் கட்சி இழுக்கப்படுதா? பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே அவர்கள் முதலில் ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதன் பிறகு கருத்து. சார், அரசியல் விமர்சகர்கள் தாவேகா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க சார், உங்களுடைய அபிப்பிராயம்? அது என்ன தாக்கம் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம். இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை, குதிரைகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். எனவே திமுக கூட்டணிக்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருதலும் கிடையாது. அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். அதுதான் அவருக்கு நல்லது. அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் அழைக்கவில்லை, வந்தால் வரவேற்போம். ஒன்றிய அரசு மட்டும் இதெல்லாம் சரியாக கொண்டு வருதா? ஏதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்திலிருந்து எளிய மகனால நீ கடத்தி விட்டுட்டு போற, நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தில, அதில் வென்றிருக்கியா? பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 நாளில் உங்களெல்லாம் சொர்க்கத்தில் ஒண்டி வைக்கிறேன்னு சொன்னால் ஆள் யார்? செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய அவன் நரகத்துக்கு போனானா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது. ஏதாவது சாதிச்சல. நீங்கள் சொன்னது ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க. ஊழல் லஞ்சம் ஒழியும். நீங்கள் ஒழிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு போடுற? பதில் இருக்கா அவன்கிட்ட? இல்லை. இந்த தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னா புல்வாமா மாவட்டத்திலையும் பகல்காமிலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு? அப்போ ஒழியலை. அப்போ நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட. அப்போ என்ன பண்ணணும்? வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட. உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாதுன்னதும் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது. ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வருந்துறீங்களா? சரி, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க, பிறகு எதுக்கு உட்காந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரியை குறைக்கிறீங்க? எதுக்கு குறைக்கிறீங்க? குறைக்க சொன்னது யார்? ஏன் குறைக்கிறீங்க? மக்களை பாதிக்குது. பாதிக்கிற வரியை நீங்கள் கொண்டு வந்த அறிவு இருந்தால் கொண்டு வந்திருப்பியா? மக்களை பாதிக்கும்னு தெரிகிற ஒரு வரியை, குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தால் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா? சொல்லுங்க. நீ என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது அடுத்தவனை குறை சொல்ல? நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியாக இருந்திருக்கு? ஏன்னா தண்ணிக்கு ஓட்டு இருக்கான்னு கூடாது, தண்ணிக்கு வாக்கு இருக்கான்னு இல்லை. நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு, வாக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு. அதான் தண்ணீரின் மாநாட்டுக்கு வரும்போது தண்ணி குடிக்காம வா, நான் பேசுகிற அர்த்தம் உனக்கு புரியும்னு சொன்னேன். எப்படி இருக்கீங்க ஐயா? விளங்குதா? அதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.